I've given a number of convocation addresses. I always start with a simple thing. I question myself. என்னுடைய கான்வகேஷன் டேல அந்த சீஃப் கெஸ்ட் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். என் மனசுல என்ன வரவே இல்லை. ஒரு பாயிண்ட் அது. ரெண்டாவது, இங்கே உள்ள ஒரு சிலரோட நான் பேசிட்டு இருக்கும்போது லாஸ்ட் கான்வகேஷன் வந்த சீஃப் கெஸ்ட் சொன்ன கருத்து என்னன்னு கேட்டேன். நிறைய பேர் கொஞ்சம் முடிச்சாங்க. மூன்றாவது, சரி அந்த சீஃப் கெஸ்ட் பேர்லாம் என்னன்னு கேட்டேன். நான் பதில் சொல்ல விரும்பல. ஸோ இந்த வருஷங்களிலே கான்வகேஷன் அட்ரஸ், when I want to make a convocation address with all of you people, students who have completed and have become the three birds to fly in the professional life. Mostly, what in those days what we used to do is we come, we are all these dress that we have been given, and பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணா நல்லா இருக்கியா பேச்சு வார்த்தைகள் தான் நிறைய இருக்கு. நம்மளுக்குள்ளே நிறைய நடந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி நம்ம பேச்சு வார்த்தைகள் மட்டும் இல்லை, செல்ஃபி அது அட்லீஸ்ட் நான் வரைக்கும் கேள்விப்பட்டேன். இந்த மொபைலில் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு செருமனி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் அந்த செல்ஃபி ஃபோட்டோலாம் இல்லாமல் ரொம்ப அடக்கம் எடுக்கணும். நல்ல ஒரு மாணவர்கள் அப்படின்னு சாரி ப்ரொஃபஷனல்ஸாக இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. அதுக்கு முதலில் ஒரு வணக்கங்கள். என்னுடைய கருத்துக்கள் வந்து நான் சில துணிகள் மட்டுமே பேசுகிறேன். 3 கருத்துக்கள், 3 வகையான மக்கள் இங்கே இருக்கிறோம். அதை சார்ந்து தொடர்ந்து ஒரு 3 கருத்துக்கள் அது மட்டும்தான் பேசுகிறேன். அதோட என்னுடைய கான்வகேஷன் உரையை பேசுகிறேன். ஓகேயா? 3 வகையான மக்கள். நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்றாலும் பல மக்களை சார்ந்தவர்களாக இருந்து நம்ம வெற்றி அடைய வேண்டும். அது கண்டிப்பாக பல மக்கள் நம்மளுக்கு உதவியாக இருந்திருப்பார்கள். அதுல ஒரு வகையை சார்ந்தவர்கள் தான் உங்களை சிற்பமாக சிறப்பித்த சிற்பிகள். அவர்கள் இந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். அந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்லாம் ஒரு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். எனக்கு இவர்களுடைய இன்றைய இந்த முதல் படிக்கட்டு என்ற வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பிளஸ் இந்த அறக்கட்டளை மற்றும் இந்த ஒரு சில பில்டிங்ஸ் இது எல்லாமே சார்ந்ததுதான் வந்து உங்களுக்கு பார்த்து அந்த முதல் படிக்கட்டு வெற்றி படிக்கட்டை ஏற்றி வைத்திருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நன்றி. இரண்டாவதாக யோசித்து பார்த்தேன் என்றால் அப்படியே உங்களை எல்லாரும் பார்க்கல அப்படியே ஒரு சிரிப்பு, அது ஒரு ஒளிவட்டம், அந்த ஒரு மகிழ்ச்சி, இதையெல்லாம் பார்க்கல ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆனா ஒரு சிலர் என்ன பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்றாங்க, ஐயா அப்படியா இருக்கிறேன் சிரிப்பா இருந்துச்சுல அப்படி ஒன்றும் தெரியலையே. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அப்படிப்பட்ட ஒரு சில கருத்து இருக்கு. ஆனா எனக்கு ஒளிவட்டமா தான் தெரியுதுங்க. ஏன்னா நீங்க போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸே ஒரு கிஃப்டா ஒரு நல்ல தோணுது. அதனால அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுகிறேன். ஆனா இதையெல்லாம் தாண்டி நீ முன்னாலே உன்னை பின்தாங்கி உன் வெற்றி படிகளை பார்த்துக்கொண்டே அதாவது உழைத்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா, அவர்கள் தான் மேம்பட்டவர்கள். ஆக்சுவலி இதையெல்லாம் நமக்கு இந்த சூழலில் தொடர்ந்து வெற்றி படிகளை நம்ம நடந்து செல்ல முடியும் அப்படிங்கிற தைரியத்தை கொண்டிருக்கிறது வந்து நம்ம பெற்றோர்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போது நமது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு வெற்றி அடைய என்றால் பல மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு கான்வகேஷன்ல எனக்கு இந்த மாதிரி முக்கோணத்தை கொண்ட ஒரு மக்கள் தான் இதற்கு பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதனால் 3 வகையான மக்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவித்துக் ஒரு சில கருத்துக்கள் மட்டும் பகிர விரும்புகிறேன். இன்ஜினியரிங் பட்டப்படிப்பும் இன்னைக்கு வந்து பட்டமளிப்பு விழா வருகிறது. ஆனால் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் உங்கள் அனைவருக்கும். பட்டம் வாங்கிவிட்டேன், ஆனால் உண்மையிலேயே நான் ஒரு இன்ஜினியர் தானா என்ற கேள்வி உங்களை உறுத்திக் கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் உண்மையிலே நீங்கள் ஒரு இன்ஜினியர் என்றால்
இந்த உலகத்தையே மாற்றி படைப்பதற்கான திறன் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், எந்த ஒரு மாற்றங்களாக இருக்கலாம், எந்த ஒரு புதுமையாக இருக்க வேண்டும் என்றாலும் அதை கொண்டு வரக்கூடிய தன்மையுள்ள ஒரே முக்கியமான ப்ரொஃபஷனே இன்ஜினியரிங் தான். அந்த இன்ஜினியரிங் பல வகையில் நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஓகேயா? ஸோ அதனால இது ஒரு முக்கியமான ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்க பண்ணிட்டு வச்சிருக்கீங்க. அதுக்காக வேண்டி உங்களை வாழ்த்திக் கொள்கிறேன். ஆனால் அந்த நெக்ஸ்ட் வகையில் நான் சேனல்ஸ் மட்டும் நீங்க அதை பற்றி யோசித்து ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியோடு அடுத்தது எல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்ஜினியரிங் இது உடைய வெற்றி படிகள் தான் எனக்கு படிப்போடு பட்டு படிப்பு விழாவாக. ஆனா அதனுடைய விலை இந்த சொசைட்டியில் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொஃபஷன் தான் ஆக்சுவலி நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் படலத்தை விட்டுவிட்டு வேலை கொடுக்கும் படலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணா வேலை செய்யணும் வேலை கிடைச்சிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்துட்டு வேலை என்ன படைத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பெற்றுறோம். நான் வைக்கிற ஒரே சேலஞ்ச் உங்க எல்லாரும் இது ஏன் இந்த சிந்தனை இருக்கிறதுக்கு நான் ஒரு காரணம் இருக்கிறேன். அதை நான் சொல்றேன். சின்ன பிள்ளைல இருந்து நம்ம ஸ்கூல்ல எல்கேஜியில ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றது கற்றுக்கிறதுனா குட் மார்னிங் டீச்சர் நல்ல ரிதமிக்கா சொல்லுவோம். அப்ப எல்லாம் சொல்லிட்டு அந்த குட் மார்னிங் சொல்ற தன்மையை பார்த்துக்கிட்டே இருந்தா அடுத்த ஸ்கூல்ல என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாத்துக்குமே நம்ம எஸ் தான் போடுவோம். ஆனால் பிறந்த குழந்தை எப்படி வளர்ந்துருக்குன்னு எனக்கு தெரியுமா? அப்புறம் பெற்றோர்களோடு இது ஏன் இந்த பல்ப் இப்படி எரியுது, இது ஏன் தீயில சுத்தம் எனக்கு கை சுடுது, தீயில கை வச்சா கை சுடுது, இந்த மாதிரி கேள்வி கதைகள் எல்லாம் பெற்றோர்களிடம் நம்ம கேட்போம் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி. ஆனா ஸ்கூலுக்கு போன பிறகு அந்த படிப்பினைகள் இன்று கூட இருக்கலாம், அந்த காலேஜில் கூட இருக்கலாம். இந்த படிப்பினைகள் எவ்வாறு இருக்கிறது என்றால் நான் ஏன் என்ற கேள்வி கணைகளை கேட்டிருந்த சுட்டி பருவம் சிறிது பெரிதாகி அது ஆக்சுவலி புதுமை அடைகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அது ஏன் என்ற கேள்வியை கணக்கிவிட்டு என்ன சொல்கிறது என்றால் ஆம் 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 என்றே சொல்ல ஆரம்பிக்கிறோம். இதை சொல்லி வகையிலேன்னா அதை ஏன் என்ற கேள்வி கணைகளை கேட்க மறந்துவிடுகிறோம். இன்ஜினியரிங் உள்ள ஒரு முக்கியமான தன்மையே ஏன். அந்த ஏன்ங்கிறத மறந்துவிட்டோம்னா கண்டிப்பா நம்ம எதுக்குமே எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கொண்டு வர முடியாது, எந்த ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்கை நம்மளால கொண்டு வர முடியாது. அதுதான் நான் இப்ப வரையிலேயே ஆக்சுவலி ஒரு சின்ன வசனம் ஒன்று இருந்தது. ஏங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிற நீ ஏன் என்று கேட்டால் அது உன்னை சிறகடிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், உன்னை சிறகடிக்க வைக்கும். ஆம் என்று சொல்லிவிட்டால் அது உன்னை அடிமையாக்கிவிடும். நீ அடிமையாக இருந்திட வேண்டுமா? இல்லை சிறகடித்து பறந்து ஆட்சியை சிறந்து விளங்க வேண்டுமா? அந்த சிந்தனையை நான் உங்களோட விட்டுறேன். ஏன் நம்ம படிப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் படிப்படியாக எடுத்து நம்ம ஸ்கூல் எல்லாத்தையும் ஆம் ஆம் என்று சொல்லிவிட்டு வீட்டில் கேட்டு பார்த்தீங்களா ஒய் அந்த ஒய்யை நீங்க அடுத்து நீங்க கேட்கணும். ஏன் எப்படி கேட்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம். இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான தேவை இப்போதைய சூழ்நிலையில் அதை எந்த ஃபீல்டாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம், எந்த ஒரு டிபார்ட்மெண்டாக இருக்கலாம், கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் is the ruling the world. Creativity is the capability of you in our mind. Each one of us can be creative. எல்லாருமே கண்டிப்பாக கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியும். ஆனால் நாம் சிந்தனை எல்லாம் கிரியேட்டிவிட்டி என்று வந்துவிட்டாலே நான் என்ன யோசிக்கிறேன்னா அவன் நல்ல லாயக்கா இருப்பான், அவளால தான் அதை கிரியேட்டிவ் திங்க் பண்ண முடியும், அவனால தான் அதை கிரியேட்டிவ் திங்க் பண்ண முடியும். நம்முடைய நல்ல ஆக்டிவிட்டி இல்லைன்னா அவன் தான் கண்டிப்பா கிரியேட்டிவா இருக்க முடியும். நான் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா திங்க் பண்றேன், அதனால யூஸ்ஃபுல்லா தான் இருக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. கிரியேட்டிவ் திங்கிங் கேன் பி வித் எவ்ரிஒன். Only thing is we don't sharpen that.
We don't shout at that. But when we will creativity will come. There are two ways. One is towards innovation, the other is towards problem solving. Our society நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லையா? Do we have enough problems? Yes or no? Yes or no? We have a lot of problems. For every problem you can bring in your innovative thought, creative thinking, and innovative thought, commercialize that. Every creative thinking, if you put it into business and it is commercialized, that is your business. For example, in a nutshell, I will say, there was a problem, but there is a solution that has come by a simple man. Then I will narrate with another example to this engineering concept these people have. Those days, even these days also, you will tell to say, let's say, ஒரு parent குழந்தையை தூக்கி கொண்டு டூவீலரில் போயிட்டு இருக்காங்க, சைட் ஸ்டாண்ட் ஓப்பனாக என்ன சொல்லுவோம், கத்தி சொல்லுவோம், சைட் ஸ்டாண்ட். அந்த சைட் ஸ்டாண்ட் அது இருக்கிறதுனா என்ன பிரச்சனை? அது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். லெஃப்ட்ல டர்ன் எடுத்தா வண்டி விழுக்கும், ஏதாவது ஆபத்து நடக்கும், ஏதாவது ஒரு காயில ஏற்படுத்தான வாய்ப்பு. இது ஒரு பிரச்சனை, இது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் இன்னோவேட்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் டூ வீலர் சிம்பிள். இந்த இன்ஜினியரிங் படிச்ச விஞ்ஞானிகள்லாம் ஒரு சின்ன மெக்கானிக் used an L-type lever. Used an L-type lever, you can start the vehicle, but while you apply the gear, unless and until you take the side stand away, you will not be able to apply the gear. Have you realized that? That is a simple thing. One problem, creative thinking, one solution, and that was commercialized, became a part of the business as one of the added features to the two-wheeler, and that was done by a small mechanic. If a mechanic can do that, why not you all? Why not you all is my question. If that is the simplest way that I am telling, கொஞ்சம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், அந்த பட்டம் வாங்கியிருக்கோம், இந்த பட்டத்துக்கு அந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டாமா? என்னுடைய திங்கிங் அப்படி இருக்க வேண்டாமா? Have you heard of Tesla? Tesla का கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரா? கேள்விப்பட்டிருக்கா? இவர் லாரி இப்பதான் அவர் வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் இருக்குது. லாரி டெஸ்லா அப்படின்னு ஒரு பேர். லாரி டெஸ்லா கேள்விப்பட்டீங்களா? இல்லையா? You know what he did? Simple thing. நம்ம இப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது கட் காப்பி பேஸ்டிங்கிறத கண்டுபிடிச்சது அவர். He just passed away 2 days back, 74 years old, but it's a creative thinking, commercializing to business, cut copy paste நம்ம எல்லாமே யூஸ் பண்ணோம் இல்லையா? ஏன் சார் கேட்குறீங்க? ப்ராஜெக்டே அதான் சார் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் உண்மை. That's the reality. But he made a business out of that. He was the inventor of that. So, what I want to show, நான் என்ன விதியை ஜெயிக்க விரும்புகிறேன் என்றால், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தயார் செய்து கண்டுபிடிங்க, இன்னோவேட், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதை ஒரு பிசினஸ் ஆகுங்க. இன்றைய சூழ்நிலையில் ஏன்னா அந்த சோசியல் மீடியாவில் நமக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்குது. இந்த சோசியல் மீடியா போது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சோசியல் மீடியாவில் எதுக்கும் யூஸ் பண்ணுறோம். நம்ம செல்ஃபி போஸ்ட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் இருக்கிறோம், லிங்க்டின்ல இருக்கோம், நிறைய இன்ஸ்டாகிராமாக நிறைய போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு உட்காந்து வெயிட் பண்ணுறோம். இதை ஏன் என் ஃப்ரெண்ட் ஏன் எனக்கு இன்னும் லைக் பண்ணவே இல்லை, அவன் லைக் பண்ணால் நமக்கு ஒரு டென்ஷனே ஜாஸ்தி ஆகிடும். ஒரு நாளைக்கு இந்த லைக் வரலைன்னா பிரச்சனை. அப்படித்தான் நம்ம யோசிக்கிறோம் சோசியல் மீடியா பண்ணிருந்தோம். Social media can bring you business. Put your thoughts, apply it to social media. Let it become viral. You make business out of that. Be an entrepreneur. So my challenge here is, I was saying that we are in campus we place this money, in off campus we place this money. Next competition address, if the reply says that we have created these many entrepreneurs, that will be the success story of this college. I tell you.
and you all can play a great role towards that. How? Come back to the college. Be part of the students there. Learn from them. In fact, that's why there was a book. The book asked a question. You know, the book asked, what will you teach him? What will you teach him? You know the reply? The mistakes, smile and say. The mistakes, smile and say. What you could not, I have taught. Engineering நிறைய தவறுகள் நடக்கும். ஆனா ஒவ்வொரு தவறுகளுக்கு நம்ம கற்றுக்க பார்த்தீங்களா? அது புக்ல இருக்காது. அது புக்ல இருக்காது. இதையெல்லாம் நீங்க கொண்டு வரணும். இதையெல்லாம் நீங்க காலேஜ்ல கொண்டு வரணும். ஸோ நிறைய வாய்ப்புகள் நம்ம எல்லாத்தையுமே சிக்ஸ்தா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அது இருக்கிற தவறுகள் கூட நம்மளுக்கு சிந்தனையாக மாறி அது ஒரு படிப்படியாக மாறி அது நம்மளுக்கு வெற்றி பெருகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நடக்கும். இதுதான் நான் வைக்கிறேன். ஸோ ஒன் சைட் இஸ் கிரியேட்டிவிட்டி, செகண்ட் இஸ் தவறுகள் எப்படி நம்மளுக்கு படிப்படியாக மாற வேண்டும் அப்படிங்கிறது. லாஸ்ட் வாட் வுட் ரியலி மோட்டிவேட்? உங்களுக்கு உண்மையிலேயே எது உண்மையிலே வாழ்க்கையில மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடியது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் அப்படின்னா எதுவாக இருக்கு? என்ன கொடுக்கும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்? பணம், பதவி, ஆல் திஸ் கிரீடங்கள், இது மோட்டிவேஷன்? சிந்தித்து பாருங்கள். நான் சொன்னேன், அதான் சொன்னேன் முதல் தொடக்கத்தில் வியர்வை சிந்தி உங்கள் நம்ம எல்லாரையும் படிப்பிடிக்கிறாங்க. ஆக்சுவலி மோட்டிவேஷன் ஒரு சிம்பிள் கோட் நம்ம இருந்தா the real motivator is ஒவ்வொரு நம்மளுடைய அம்மாவுடைய ஸ்மைல். அந்த அம்மாவுடைய ஸ்மைல் பார்த்தாலே நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்து ஒரு இந்த செயலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா மூஞ்சியை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈட வேற எந்த ஒரு மோட்டிவேஷனுமே கொடுக்க முடியாது. அதே சமயத்துல அம்மா ஸ்மைல் பண்ணாங்கன்னா அப்பாவுடைய ப்ரைட் பாருங்க, எப்படி சாதிச்சிருக்காங்க, அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் முடிச்சுட்டு பட்டமளிப்பு வாங்கிட்டேன். ஆனா இது அவங்களுக்கு என்ன போய் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறது இந்த அந்த காலத்தில் கேட்டீங்கன்னா ஒய் சின்ன பிள்ளையா கேட்குறீங்க. அந்த கேள்விகளை பேருக்கு கேட்காம அவங்களுக்கு ஆம் என்று சொல்லிவிட்டு ஒய் என்பது சொசைட்டியில் கேட்கு அதுக்கான விடைகளோடு அதுக்கு ஆக்சுவலி அச்சீவ்மெண்ட் கொண்டு வந்து விடையை கொடுத்துட்டு முன்னாடி நின்றுங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த அம்மாவுடைய புன்னகையும் அப்பாவுடைய அந்த வீரம் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதுதான் ரியல் மோட்டிவேஷன். இந்த கான்வெர்சேஷன் முடிஞ்சு முடிஞ்சோட நிறைய போட்டோஸ் தான் யூடியூப்ல எடுத்துக்கிட்டோட அச்சம். அதுதான் அப்பா சொல்றாரு, மகளே பெரியவர் ஆயிட்டார். இதுதான் நீதான் வைக்கக்கூடா. ஆனா அப்படி சொன்ன அதே தந்தை வெளியே கூட்டிட்டு போய் மெயினோட ராஸ்போர்ட் போகையிலேயே வா மகளே அப்படின்னு கையை பிடிக்கிறார். நீ பெரியவர் ஆகிட்ட மெச்சூர் ஆகிட்ட அதுதான் உண்மைதான். ஆனா அந்த கை பிடிக்கிறது அது அந்த கையை உதறி தள்ள வேண்டும். அந்த அன்பை அதை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் அதை ஆக்சுவலி வெற்றி படிகளுக்கான சிகரமாக ஏற்படுத்த வேண்டும். அது எப்படின்னா நான் சிம்பிளா சொன்ன ஒரு சிம்பிள் திங் தான். ஐடென்டிஃபை ஆல் ப்ராப்ளம்ஸ் இன் தி சொசைட்டி. Put your creative thoughts into that. Be innovative in bringing in solutions. Publish that in social media. Just do not search only for jobs. Jobs are available in the team. But if you all of you can join us and create jobs for others and become entrepreneurs, that will be a great thing. This popular educational trust will make you all popular. In fact, if you implement these simple things and be a successful entrepreneurs, successful human being in this world, that is what is actually required in
place world in this country also. We are great achievers from this country, and some of you, many of you will be actually contributing to that. With all those wishes, I thank you for the opportunity given. Thanks a lot. Wish you all happy success.